எப்பெல்லாம் பண்ணையா இருக்கு ஒரு குழப்பமான சிச்சுவேஷன் வருதோ அப்பெல்லாம் அவருக்கு ஐடியா கொடுக்க ஒரு கேடு கெட்ட எடுப்புடி மந்திரவாதிய அந்த பண்ணையாரு துணைக்கு வச்சிருக்காரு. கோவில்ல நடந்த சம்பவத்தை பத்தி அவர்கிட்ட கேட்க நினைச்சு அவனுக்கு போன் பண்ணி வர வச்சுட்டான். அவன் பேரு காலன். பயந்து போய் நீ என்ன பார்க்க வந்தது சரிதான். தரையில என்ன கொட்டினது, அதுல நீ கால் வச்சு வழுக்கி விழுந்தது, அந்த கோவில் மணி உன் தலையில விழ இருந்தது, இது எதுவுமே தானா நடந்தது இல்ல. அந்த கோவில்ல குடி இருக்கிற கனக துர்காவோட சக்தியால தான் நடந்துச்சு. இது கனக துர்கையம்மன் சக்தின்னா கோயில் மணிய தலையில விழுந்து நான் செத்துருக்கணுமே. அந்த சக்தி எப்படி என்ன தப்பிக்க விட்டுச்சு? அந்த சக்தியையும் மீறி நான் தான் உன்னை தப்பிக்க வச்சேன். நீ அந்த சிலையை எடுத்து விற்க போறேன்னு என்கிட்ட வந்து சொன்னதுமே காளி முன்னாடி ஒரு கருப்பு கயிறை வச்சு பூஜை பண்ணி உங்ககிட்ட கட்ட சொல்லி கொடுத்தேனே, இதோட மகிமை தான் அந்த அம்மனோட சக்தியையும் மீறி உன்னை காப்பாத்தி இருக்கு. ஆச்சரியமா இருக்கு சாமி. அம்மனை விட இந்த கருப்பு கயிறுக்கு அவ்வளவு சக்தி இருக்கா? அப்போ அம்மனை விட உங்களுக்கு சக்தி அதிகமா? அப்படி சொல்லக்கூடாது. அம்மனோட சக்திக்கு முன்னாடி நாமெல்லாம் யாரு? என்னதான் கனகதுர்கை அம்மன் காவல் தெய்வமா இருந்தாலும் கும்பாபிஷேகம் முடிச்சு முழு சக்தியும் இறங்கிறதுக்கு 48 நாள் ஆகும். அந்த நாள் வரைக்கும் யாழிதான் ஊரை காத்து நிற்கும். அதுக்காகத்தான் நந்தா தீபத்தை ஏத்துறாங்க. இப்ப அது வெறும் கன்னி தெய்வம் தான். அதுவே ஒரு மண்டலம் முடிஞ்சா அது காவு வாங்குற தெய்வமா மாறிடும். அதுக்கான சக்தி பல மடங்கு கூடி பெருகும். அதுக்காகத்தான் நந்தா தீபத்தை ஏத்துறதுக்கு முன்ன அந்த சிலையை அங்கிருந்து உன்னை எடுக்கணும்னு சொன்னேன். என்னதான் நான் உனக்கு விளக்கி சொன்னாலும் இதோட தாற்பயம் எல்லாம் உனக்கு புரியாது. அது உனக்கு புரியவும் தேவையில்லை. முதல்ல நீ என்ன முழுசா நம்பணும். அப்படி நம்பினாதான் உனக்கு வேண்டியதை நான் செஞ்சு கொடுப்பேன். சாமி, எப்பவும் நான் உங்களை நம்பிதானே இருக்கேன். எனக்கு என்ன, அங்கிருந்து அந்த அம்மனோட பஞ்சலோக சிலையை எடுக்கணும். அதை இப்போ எடுக்க முடியுமா இல்ல முடியாதா? அந்த சிலைக்கு 50 கோடி விலை பேசி அட்வான்ஸும் வாங்கிட்டேன். சீக்கிரம் சிலையை எடுத்து கொடுத்தாகணும். ஏன் அவடை, சிலைய வாங்குறவனுக்கு அந்த சிலை மட்டும்தானே வேணும்?